ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ டெக் டாக்ஸ். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்ணி நிறைய இடத்துல பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கியூஆர் கோடை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல கியூஆர் கோடு இருக்கோ இப்படி ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் பணம் அனுப்புவீங்க. இது எல்லாருமே காமனாக செய்யக்கூடிய விஷயம் தான். பட் நிறைய பேருக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா, என்னுடைய கேலரியில் ஒரு கியூஆர் கோடு இருக்குது, அந்த கியூஆர் கோடுக்கு நான் எப்படி பணம் அனுப்புறது அப்படிங்கிற அந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அந்த டவுட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஸ்கேன் பட்டனை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் எந்த ஒரு கியூஆர் கோடையுமே ஸ்கேன் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அப்லோட் கியூஆர் ஃப்ரம் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை இப்படி ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அந்த ரீசெண்ட் இமேஜஸ் எல்லாத்தையுமே ஷோ பண்ணும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இதில் எந்த கியூஆர் கோடுக்கு நீங்கள் பணம் அனுப்பணுமோ அந்த கியூஆர் கோடை ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோன்பே அந்த இமேஜில் இருக்கக்கூடிய கியூஆர் கோடை ரீட் பண்ணி எந்த அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். நீங்கள் மறக்காமல் கரெக்டான அந்த நேம் ஃபெச் ஆகி வந்திருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட் கேட்கும். அதற்கப்புறம் நீங்கள் அதற்கான ஒரு பின் நம்பரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பணம் போய் சேர்ந்துடும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கேலரியில் இருக்கக்கூடிய அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்பணும். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய டிப்ஸ் தான், பட் இன்னும் சிலருக்கு இது தெரியல. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கோம். இது நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னா மறக்காம லைக் போடுங்க.